வணக்கம். எடுத்துக்காட்டு 2.27 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா 7வது உறுப்பு 16வது உறுப்பும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பொது உறுப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற உறுப்பு வச்சு முதல் ஏயோட மதிப்பும் டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிக்குவோம். அதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பொது உறுப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏழாவது உறுப்புன்னு கொடுத்துருக்கா, அதை நம்ம D7ன்னு எடுக்கலாம். இப்போ D7 ஈக்குவல் டு என்னது -1. D7 ஈக்குவல் டு -1. இங்கே கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. ஏழாவது உறுப்பு -1ன்னு. அடுத்து இந்த D7 dnன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஃபார்முலா பயன்படுத்தி கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். அதாவது dnனா a + n - 1 × d. ஸோ இது அந்த ஃபார்முலா அப்படி விரிவுபடுத்தோம்னா D7 a + 7 - 1 × d. 7 - 1 × d ஈக்குவல் டு இந்த D7க்கு பதிலாக இந்த உறுப்பு எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு -1. இப்போ a + 7 - 1 6 தானே, 6d ஈக்குவல் டு -1. சமன்பாடு 1ன்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குதுன்னா கணக்கில் 16வது உறுப்பு. இந்த 16வது உறுப்பு 17ன்னு கொடுத்துருக்கு. இந்த 16வது உறுப்பை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா D16ன்னு எடுக்கலாம். அதோட மதிப்பு எவ்வளவு 17. இப்போ இந்த D16 dn ஈக்குவல் டு a + n - 1 × d அந்த ஃபார்ம் அப்படியே விரிவுபடுத்தி எழுதணும்னா இப்போ a + 16 - 1 × d ஈக்குவல் டு 17. இப்போ இது என்ன வரும் அப்படின்னா a + 16 - 1 15. இப்போ 15d ஈக்குவல் டு 17. சமன்பாடு 2. நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டாவது சமன்பாடுலேருந்து 1வது சமன்பாடை கழிச்சிருங்க. இப்படி கழிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம், அதாவது LHSஐ ஃபர்ஸ்ட் கழிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் RHS தனியாக கழிச்சுக்கோங்க. இப்போ LHSனா இது LHS ரெண்டாவது சமன்பாடில் என்ன இருக்குன்னா a + 15d. அடுத்து -1வது சமன்பாடு. அப்போ 1வது சமன்பாடு உள்ள மைனஸால பெருக்கிடுங்க. அப்போ -a -6t ஈக்குவல் டு ரெண்டாவது சமன்பாடு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் RHS தனியாக கழிக்கும் போது 17 மைனஸ் இங்கே என்ன இருக்கு 1வது சமன்பாடு -1 இருக்கு. அப்போ மைனஸும் +1. இப்போ +a - a அடிபட்டு போகும். 15dல 6d போச்சுன்னா 9d ஈக்குவல் டு 18. இப்போ d ஈக்குவல் டு 18/9. இப்போ d ஈக்குவல் டு எத்தனை வந்துடும் 2ன்னு வந்துருமா. இப்போ டியோட மதிப்பு 2. இப்போ d ஈக்குவல் டு 2 என சமன்பாடு 1ல் பதிவிடும். ஒன்றாவது சமன்பாடு பார்த்தீங்கன்னா a + 6d ஈக்குவல் டு -1 இருக்கா. இல்லை டிக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா 2ன்னு போடுவோம். இப்போ a + 6dக்கு பதிலாக 2 ஈக்குவல் டு -1. அடுத்து a + 12 ஈக்குவல் டு -1. இப்போ a ஈக்குவல் டு 1. இந்த +12 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும் -12 மாறும். இப்போ a ஈக்குவல் டு கழிக்கும் போது பெரிய நம்பர் அடையலாம். அப்படின்னா -11. இப்போ ஏயோட மதிப்பு -11 கிடைச்சிச்சு. டியோட மதிப்பு 2ன்னு கிடைச்சிச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொது உறுப்பு, அதாவது பொது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பொது உறுப்பு கண்டுபிடிப்போம். பொது உறுப்பு dn ஈக்குவல் டு a + n - 1 × d.
ஸோ dn ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா -11 ப்ளஸ் ஏயோட மதிப்பு -11 ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. டியோட மதிப்பு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து -11 ப்ளஸ் இந்த 2 உள்ள ஒன்று பெருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு n கூட பெருக்கும்போது 2n, அடுத்து -1 கூட பெருக்கும்போது -2. இப்போ வந்து 2n முதல் அப்படியே எழுதிக்கலாமா? அடுத்து -11ஐயும் -2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா -13. இதுதான் வந்து என்ன அப்படின்னா பொது உறுப்பு. நன்றி.